குழம்பு. சாரதா பாட்டி அது ரொம்ப என்ன பண்ணுவா, எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு தேவையான சாமான்கள் நம்ம என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசால் பொடி, கரம் மசால், மல்லித்தூள், மிளகாய் தூள், உப்புத்தூள், மஞ்சள் பொடி, பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயம், 4 சுமார் அளவு நார்மல் சைஸ்ல 4 தக்காளி பழம், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10-15 முந்திரி பருப்பு, 1 கப் நறுக்கிய கொத்தமல்லி, 2 அரை தேங்காய் மூடி நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, அரை மூடி எலுமிச்சம்பழம். இவ்வளவு சாமான்கள் தேவை. குழம்புக்கு கிரேவி பண்றதுக்கு என்னென்ன அரைக்கிறோம்னு இப்ப நம்ம பார்ப்போம். 1 கப் நறுக்கின கொத்தமல்லி தழைய அதுல போடணும், ஜாடியில போட்டுட்டு. அப்புறம் இதுல எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, இது முந்திரி பருப்பையும் கசகசாவையும் அதுல போடணும். அதுக்கப்புறம் தேங்காய் கீட்டி வச்சிருக்கிற தேங்காயும் அதுல போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கணும். ஒரு 50 எண்ணெய் விட்டுக்கணும். 50 எண்ணெயா? எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், 2 ஸ்பூன் நல்லா கும்பாரமா. அப்புறம் கரம் மசால் பவுடர் அரை ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், கார பொடி அவ காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏறக்குறைய போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ண போற குழம்புக்கு தலை தட்டி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். பூண்டு பேஸ்ட் எண்ணெய் வதக்கின உடனே இந்த அரைச்சு வச்ச சாமானெல்லாம் அதுல விடணும். அதையும் நல்லா எண்ணெயில பொரியிற அளவு வறுக்கணும். தண்ணி சுண்டி அது எண்ணெயில பொரியணும். அலம்பி விடலாமா? அலம்பி கடைசியில எப்ப தண்ணி சேர்க்கிறோமோ அப்ப அலம்பி இந்த பாத்திரத்தை அதுல சேர்க்கணும். இப்போ இது நல்லா வதகி அந்த எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தியா, அந்த மாதிரி பொரிஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இந்த கொத்தமல்லி, காரப்பொடி, மசால் பொடி எடுத்து வச்சதுல போட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாம நல்லா கிளறி, கைவிடாம நிறுத்தாம அப்படின்னு அர்த்தம். இந்த கிராமத்து பாஷை இப்ப வழக்கத்துல இல்லாம போயிடுது. ஆனாலும் எங்களுக்கெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் கொஞ்சம் அந்த பாஷை எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இப்படி வதக்கின உடனே கைவிடாம கரெக்ட் அப்படியே வச்சுக்கலாம். கையை விட்டு நக்கெல்லாம் கூடாது. அப்புறம் பெரிய பவுல், ஒரு பவுல் வெங்காயத்தை பொடி பொடியா. எண்ணெய் காணும் பரவாயில்ல, இது இல்ல எண்ணெய் ஊத்திக்கணுமா? எண்ணெய் வேணும்னா ஊத்துக்கலாம். இப்ப அது பொரிஞ்சிருக்கு போற, அதுல இருக்கிற எண்ணெய் வரும். இப்ப இந்த வெங்காயத்தை போடணும். அதுல போட்டு அதுவே நல்லா கிளறணும். வெங்காயத்தையும் போட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் போட்டு போட்டு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்க அதையும் போட்டு இதையும் நல்லா வதக்கி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த பச்சை எல்லாம் மாறி அந்த குழம்புக்கு கிரேவி அது தயாராகணும். இதுதான் கிரேவி. குழம்புக்கு பேஸ் இதுதான். இதுதான் குழம்பா மாறும். இனிமே இந்த குழம்புக்கு என்ன தான் போடுறது அப்படிங்கறதா. இதுக்கு காலிஃபிளவர் போடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா பெருசு பெருசா நறுக்கி போடலாம். அப்படியே போடலாமா? உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர்லாம் அப்படியே போடலாம். நல்லா உப்பெல்லாம் உரைச்சிட்டு அதுவும் நல்லா இருக்கும். இல்லாட்டி கடலை பருப்பை நல்லா அரைச்சி வடை மாதிரி உருண்டையா உருட்டி போட்டு அதையும் போடலாம். என்ன வேணா போடலாம். ஆமா. கடலைப்பருப்பை என்ன பண்ணும்? கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு மிக்சியில அரைச்சு அதுல கொஞ்சம் வெங்காயம், பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் போட்டு அதை எண்ணெயில பொரிச்சு எடுத்து குழம்பு ஆன பிறகு அந்த பொரிச்சு வச்சது அதுல போட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிடும் போது எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது தோசை, இட்லி அதுக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் கெட்டியமா பண்ணி தொட்டுன்னு சாப்பிடலாம். சாதத்திலயும் குழம்பா கொஞ்சம் நீர்க்க வச்சு சாதத்திலயும் நல்லா பசிஞ்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த அரைச்ச பாத்திரத்தெல்லாம் அலம்பி அந்த தண்ணிய ஒரு 1/4 லிட்டர் தண்ணி அதுல சேர்க்கணும். 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கலரும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்.
மஞ்சப்பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. எவ்வளவு காரப்பொடி போட்டிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பூனாலே போடலாம். நீங்க காரப்பொடி எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அதே அளவு ஸ்பூனாலேயே உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கொதி வரணும். எல்லாம் ஒன்னா கலந்து நல்லா கொதி வந்த உடனே என்ன தான் போடுறோமோ, காய்கறி போடுறதா இருந்தா இப்போ அந்த தானெல்லாம் போட்டுடணும். காலிஃபிளவரோ உருளைக்கிழங்கோ என்ன போடுறோமோ அந்த காயை இப்போ போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சு நல்லா ஒரு மிதமான சூட்டுல ஒரு 15-20 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்ப நம்ம இதுக்கு காய்